இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையில் 1996ஆம் ஆண்டு ஏற்பட்ட வர்த்தக ஒப்பந்தம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புதிதாக 2009ஆம் ஆண்டைய இந்திய நேபாள வர்த்தகம் மற்றும் ஒத்துழைப்பு என்ற பெயரில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் இந்திய வர்த்தக அமைச்சர் ஆனந்த் சர்மா, நேபாளத்தின் வர்த்தக மற்றும் வாணிபத்துறை அமைச்சர் ராஜேந்திர மகதோ ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். புதிய ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையில் அதிகாரப்பூர்வமற்ற வர்த்தகம் தடை செய்யப்படும். अधिकांश कुराहरू नेपालको तर्फबाट हाम्रो तर्फबाट व्यापारमा गैर भन्सार अवरोधदेखि लिएर विभिन्न सुविधा सहुलियतहरू हामीले दिइरहेका थियौँ. त्यो चाहिँ व्यापार सहजीकरणका सम्बन्धमा होस् वा लेबोरेटरीका मान्यताहरूकोदेखि लिएर यो एडिसनल ड्युटीहरू लगाउने र अन्य कतिपय सुविधाहरू यो सबै हामीले माग गरिरहेका थियौँ. यो सबै कुराहरूलाई समेट्ने प्रयास. இந்த ஒப்பந்தம் 1996ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஒப்பந்தத்திற்கு மாற்றாக அமையும். நேபாளம் வரியின்றியும் வரம்பு இல்லாமலும் மது வகைகள், அழகு சாதன பொருட்கள் மற்றும் புகையிலை பொருட்கள் போன்றவற்றை தவிர மற்றவற்றின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் வழி செய்கிறது. In 1996, India and Nepal had signed a trade treaty, which was very rewarding when we look at the benefits that flowed from the treaty, the increase in investment and the increase in trade. The former treaty, as you are aware, had ensured duty-free access to each other's primary products, and the Nepalese manufactured products are allowed into India, non-reciprocal access to the Indian market, free of customs duty. நேபாளத்தின் சமையல் எண்ணெய், காப்பர் ஒயர்கள், இரும்பு குழாய்கள், ஜிங்க் ஆக்சைடு போன்றவை இந்தியாவுக்கு அதிக அளவில் வரவழைக்கப்படுவதால் உள்நாட்டு வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக கருதப்பட்டது. இதையடுத்து இதற்கு முடிவு காணும் வகையில் இந்த புதிய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது.